அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம இப்ப பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு 9வது ராசியாக வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம், தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல ராகுவுடைய சஞ்சாரம், அது ஒரு பெரிய பலம். அடுத்த 4ஆம் இடத்துல சனி தனித்த சனியாக இருக்காரு. அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது. ஏன்னா குரு கேந்திர ஸ்தானமாகி 7ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஜென்ம ஸ்தானத்தையே குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையில பார்க்கிறாரு. அது நமக்கு ஒரு பெரிய பலம். அதனால அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது. அடுத்து 5ஆம் இடத்துல சுக்கிரன் 6-11க்குரிய ஒரு கிரகம், திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் நமக்கு ஓரளவுக்கு பலம் தான், பெரிய அளவுல நெகட்டிவ் இல்ல. அடுத்தது சூரியன் புதன் இணைவு 6ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு நமக்கு சாதகம் தான், அது பெரிய அளவுல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல. மேலே இந்த மாதத்தோட பிகினிங்ல செவ்வாய் நீச்ச நிலையில அஷ்டம ஸ்தானத்துல இருப்பாரு. கேது 9ஆம் இடத்துல இருப்பாரு. கரெக்டா 6ஆம் தேதி புதனும் செவ்வாயும் பயிற்சி ஆகுறாங்க. புதன் வந்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி நிலை, ஒரு உன்னதமான நிலை, குருவோட இணைந்த நிலை, ஒரு சிறப்பான அமைப்பு. அடுத்து செவ்வாய் வந்து பார்த்தோன்னா அஷ்டமத்திலிருந்து பாகியத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட இணைகிறாரு கரெக்டா 6ஆம் தேதி. அது நான் கொஞ்சம் மத்தியமான பலன்கள் தான் சொல்லுவேன். இருப்பினும் பாகிய ஸ்தானத்துல 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே. முழுமையா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டாம், ஓரளவுக்கு ஓகே. ஆனா செவ்வாய் கேது இணைவு பெரிய அளவுல சாதகம் கிடையாது. அதை நம்ம டிஃபால்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதி பார்த்தோம்னா சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் குரு இந்த கிரகங்களோட போய் இணைகிறாரு. ஆட்சியா இருக்கிற புதனோட சூரியன் இணைகிற அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. அதே போல ஜூன் 22ஆம் தேதி புதன் மீண்டும் பயிற்சியாகி அஷ்டமத்துக்கு வந்துடுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா மாதத்தோட கடைசியில 29ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. சோ இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம இப்ப பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தோட பிகினிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். 3ஆம் இடத்துல ராகு, தைரிய வீரிய பராக்கிரம ராகு, முயற்சிகள்ல ரொம்ப கான்ஸ்டன்டா போக்கஸ்டா இறங்குவீங்க. உடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். நீ என்ன விஷயத்துக்காக இறங்குறீங்களோ அந்த விஷயத்துல நல்ல சக்சஸ் ரேட்டை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாள் குழப்பம்லாம் இப்ப தெளிவு அடைஞ்சிரும். தெளிவடைஞ்சு தீர்க்கமா ஒரு விஷயத்துல முடிவெடுத்து இறங்கிடுவீங்க. அந்த விஷயத்துல நல்ல வெற்றியும் கிடைக்கும். இது எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் பொருந்தும். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் இல்லைன்னா ஏதோ ஜாப்ல இருக்கீங்க, ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இப்ப பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபேவரான அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு. அட சனி 4ஆம் இடத்துல சனி 4ல இருக்கும்போது என்னன்னாக்கா ஹெல்த் வந்து ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சுறுசுறுப்பா இல்லாம ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் லேசியா கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சரியா பராமரிச்சு செயல்படுறது நல்லது. மற்றபடி அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு இந்த மாதத்துல பெரிய அளவுல இருக்காது. தாயாரோட ஏற்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள், தாயார் சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தங்கள்லாம் ஓரளவுக்கு குறையும். போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதத்துல மேஜரா எந்த இஷ்யூவும் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷர் தன்மை இருந்தாலும், அதிகமான பணிச்சுமை இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம எளிமையா ஓவர் கம் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் கரெக்டா ஷெட்யூல் பண்ணி எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃபேவரான அமைப்பு இருக்கு. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையை, அந்த அசாத்தியமான மனநிலையை ராகு நமக்கு கொடுத்துரும். அதே எல்லாத்தையும் எளிமையா கடந்து வரதுக்கான வல்லமை இந்த மாதத்துல நிச்சயமா உண்டு. சுக்கிரன் 5ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, லாபாதிபதி 5ஆம் இடத்துல, பிள்ளைகளால ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுப விரய செலவுகள் உண்டு. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல சுப விரய செலவு பண்ணுவோம். அப்படியே கல்வியா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்ச ஒரு சுப விஷயமா இருக்கலாம். எனிதிங் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சுப விரய செலவு கட்டாயமாக ஏற்படும். அதுலயும் ஒரு சிலர் கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சுப மாற்றம் பண்ணுவாங்க. அதுக்கான அமைப்பு, அதுக்கான அடித்தளம் இந்த மாதத்துல நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல இந்த மாதத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து
5ஆம் அதிபதி அவர் வந்து அவ்வளவா நல்ல இடங்கள்ல டிராவல் பண்ணல. அதுலயே வந்து பார்த்தோன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டமத்துல நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்வாரு. கரெக்டா 6ஆம் தேதி டிரான்சிட் ஆகி கேதுவோட 9ஆம் இடத்துல இணைஞ்சு சஞ்சாரம் செய்றாரு. பொதுவா 5ஆம் அதிபதி 9க்கு போறது நல்லது. திரிகோண ஸ்தானாதிபதி திரிகோண ஸ்தானங்களிலே போய் அமர்றது மிகப்பெரிய வலிமை. ஆனா கேதுவோட இணைகிறதுனால அது ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை ஏற்படுத்துது. எனவே இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகளோட ஒரு சில தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். போன மாதமும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஆனா போன மாதத்தோட இந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது ஓகே, எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அதனால குழந்தை பாக்கியத்துல சாலிடா நல்ல செய்திகள் கட்டாயமாக கிடைக்கும். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களால பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இல்ல. நீண்ட நாள் குழப்பங்கள்லாம் இப்ப தெளிவடைய ஆரம்பிக்கும். இருப்பினும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவர்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. இப்ப பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காத மாதிரியே தெரியும். ஏன்னா அஷ்டமத்துல செவ்வாய், அதே மாதிரி கேதுவோட இணைகிற செவ்வாய். சோ இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புக்கு எடுத்துட்டு வரும். இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சி அவர்களை அனுசரிச்சு செயல்படுத்த முயற்சி பண்றது ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்த சூரியன் புதன் இணைவு 6ஆம் இடத்துல கல்வி சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவுகள் கட்டாயமாக ஏற்படும். அதே மாதிரி கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் கிடைச்சிடும். சூரியன் 6ல இருக்கிறது கடன் சுமையை குறைக்கும். அதே மாதிரி நீண்ட நாளா ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இப்ப மீண்டு வருவீங்க. எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் ஒரு சில மருத்துவ செலவுகள் இந்த மாதத்துல ஏற்படும். இந்த மாதத்துல செய்யற மருத்துவ செலவு நம்மளுடைய அந்த பிரச்சனையில இருந்து நம்மள மீட்டு எடுத்துட்டு வரும். எனவே இந்த மாதத்துல செய்யற அந்த செலவுகள் ஒரு ஆதாயமான செலவா தான் நான் சொல்லுவேன். அது நெகட்டிவ்னு இல்ல. அடுத்தது 7ஆம் இடத்துல குரு, 7ஆம் அதிபதி 6ஆம் தேதி வந்து ஆட்சி ஆயிடுறாரு. புதன் பகவான் 6ஆம் தேதி வந்து 7ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுறாரு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருமணம் முயற்சி சார்ந்த விஷயங்களை நல்ல செய்தி கட்டாயமா கிடைச்சிடும். போன மாதமும் நமக்கு 14ஆம் தேதிக்கு மேல ஃபேவரா இருந்துச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆரம்பத்திலே இருந்தே நமக்கு ஃபேவர் தான். திருமண முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல நல்ல செய்திகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா குரு புதன் இணைவு 7ஆம் அதிபதி ஆட்சியான நிலையில. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை நல்ல செய்தி கிடைச்சிடும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில இருந்த தொய்வு நிலை, குழப்பமான நிலை எல்லாமே ஆல்மோஸ்ட் கியூர் ஆக ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தம் அது ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், அல்லது அவருடைய அந்த உறவு நிலை சார்ந்து இருக்கலாம். வாட் எவர் எதா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் வாழ்க்கை துணையுடைய முழுமையான சப்போர்ட் இப்போ நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தவர்கள்லாம் இப்போ ஒன்னு சேருவாங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. மேலும் நட்பு வட்டாரம் பெருகும். நண்பர்களால ஆதாயம் உண்டாகும். 7ஆம் இடத்துல குரு புதன் இது போன்ற கிரகங்கள்லாம் இருக்கும்போது பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அந்த நட்பால நமக்கு ஆதாயம் பெருகும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல சுபவிரய செலவுகள் இருக்கும், மகிழ்ச்சியான செலவுகள் இருக்கும். அதே சமயத்துல ஆதாயமும் அதிகமா இருக்கும். நண்பருடைய உதவி இப்போ அதிகமா கிடைக்கும். சோ அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் இந்த கூட்டு தொழில் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கூட்டு தொழில நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள், நல்ல மாற்றங்கள்லாம் உண்டு. ரொம்ப நாளா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பங்கள்லாம் இப்ப சரியாயிடும். அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்த செவ்வாய் 8ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த அமைப்புல இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா மேஜரா பிரச்சனை இல்ல. ஏன்னா 6ஆம் தேதி செவ்வாய் வந்து நமக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அதனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஆல்மோஸ்ட் கியூர் தான். ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறிடும். ஹெல்த் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ரெக்கவர் ஆயிடும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைல இருக்கீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடும். அதே சமயத்துல தந்தை சார்ந்த விஷயம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தை சார்ந்த விஷயம், தந்தையாரோட அந்த உறவு நிலை சார்ந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல தந்தை சார்ந்த விஷயங்களால ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். எனவே தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க ஆல்ரெடி ஏதாச்சும் ஹெல்த் வைஸா பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா அவங்கள நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது நல்லது. ஹெல்த் ரீதியா எந்த இஷ்யூ இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதான்னு பாருங்க. ஜாப் ரிலேட்டடாவோ, பிசினஸ் ரிலேட்டடாவோ, அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் ரிலேட்டடாவோ அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படும். வாட் எவர் அது எது சார்ந்து வேணாலும் இருக்கலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவுகள் ஏற்படலாம். அதே போல தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா நம்ம செயல்படணும். தந்தை வழி உறவுகளால தேவையில்லாத மன உளைச்சல்லாம் வரலாம். கொஞ்சம் நம்ம எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். எதுலையும் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு நம்முடைய வார்த்தைகளை வெளியிடக்கூடாது. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை மாதத்தோட பிகினிங்ல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியும். இது வந்து இந்த பேச்சு வார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வேகத்தன்மையை காமிக்கும்.
ஆரம்பிக்கும். கோபமான வார்த்தைகளை அதிகமா வெளியிடுவோம். ரொம்ப சலிப்புத்தன்மையான வார்த்தைகளை வெளியிடுவோம். ஏதோ வெறுத்து போன மாதிரி பேசுற வார்த்தைகள். மேக்சிமம் பார்த்தோம்னா செவ்வாயுடைய பார்வை கோபத்தன்மையை அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தும். எனவே நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் சரியா உபயோகப்படுத்தணும். வார்த்தைகள் அப்படிங்கிறது கத்தி மாதிரி, அதை நான் சரியா பயன்படுத்தணும்னா நமக்கு ஃபேவரா இருக்கும். இல்லைன்னா நாமளே அந்த நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கு பதில் சொல்ற மாதிரியான அமைப்புக்கு வரும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பேசிட்டு ஏன்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிரும். அதனால கொஞ்சம் நிதானமா பொறுமையை கடைபிடித்து செயல்படுறது நல்லது. அடுத்து தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையும் நீண்ட நாள் குழப்பங்கள்லாம் இப்ப சரியாயிடும். தொழில் ஏதாச்சும் தொய்வு நிலை இருக்குன்னா அது இப்ப சரியாயிடும். சனி பார்வை 10ஆம் இடத்துல இருந்தாலும் பொறுமையா ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்லோவா அப்படி பிக்கப் ஆயிடும். அதெல்லாம் இப்போ நீங்க பெருசா பயப்பட வேண்டாம். ஏன்னா கேது 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிட்டாரு. நீ ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த் ரீதியா இந்த தடை தாமதமும் இல்லாம பாத்துக்கோங்க. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப சரியாயிடும். அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு மாதிரி பணி சுமை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும் அதை இந்த மாதத்துல நம்ம சமாளிச்சிடலாம். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. அது மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு அதுவுமே சிறப்பான முறையில் கிடைச்சிடும். ஏதோ ஒரு ரூபத்துல இந்த மாதத்துல இருந்து நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பொருளாதாரம் கைக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ அந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பா இருக்கு. மேலும் செவ்வாயுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கு. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டின செலவு இருக்கும். கண்டிப்பாக எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டின செலவு நிச்சயமாக இருக்கும். கையில சுத்தமா பணமே நிக்காது. சம்பாதிக்கிறோம் அப்படியே ஓட்ட குடத்துல தண்ணி நிரப்புறது தான். நிறைய சம்பாதிப்போம், அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலான செலவையும் பண்ணுவோம். அது நிறைய பேருக்கு மருத்துவ செலவா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். ஒரு 30% பீப்புளுக்கு வந்து பார்த்தோம்னா மருத்துவ செலவா இருக்கும். ஒரு 50% பேருக்கு பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள், கல்வி சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், இது சார்ந்த வகையில செலவுகள் இருக்கும். ஒரு 20% பேருக்கு பார்த்தோம்னாக்கா உத்தியோகம் சார்ந்த அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். ஓவராலா எண்ட் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். எதுவும் நெகட்டிவா இல்ல. எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். அதுக்கு ஒரு ஃபேவரான அமைப்பு இருக்கு. சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவா இதுவா அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் குழப்பத்தை இந்த அமைப்பு இது கொடுக்கும். ஏன்னா சனி பார்வையும் ஜென்மத்துல, குரு பார்வையும் ஜென்மத்துல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2-3 பாதை இருக்கும். எதை சூஸ் பண்றது அப்படிங்கிறதுல குழப்பம் வரும். உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ்டா டிராவல் பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும். குழப்பத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு முடிவு எடுப்போம், திரும்பவும் குழப்பம் வரும், மறுபடியும் அதுல இருந்து தெளிஞ்சு வருவோம், மறுபடியும் குழப்பம் வரும். இந்த மாதிரியான அந்த அமைப்பு தெளிஞ்சு குழம்புற ஒரு அமைப்புக்கு இந்த குரு பார்வையும் சனி பார்வையும் நம்மளை எடுத்துட்டு போகும். ஒரு விஷயத்துல முடிவு எடுத்தீங்கன்னா அதுல தீர்க்கமா செயல்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிங்க. அது நிச்சயமா நமக்கு சாதகமான அமைப்பை கொடுக்கும். 3ல ராகு இருக்கும்போது எடுக்கிற முயற்சிகள்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, நீங்க எதை முயற்சி பண்றீங்களோ அது உங்களுக்கு சக்சீடாக மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தைரியமா உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க. எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல மாற்றமாகவும் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் பிரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், இப்படி A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.